கூகுள் மீட்ல வாங்க. 8 மணி. ஆமாம், 8 மணி. சரி. எப்பொருள் யார் யாரு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யாரு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம் அந்த இதை பற்றி படிக்கிற பொழுது இன்னைக்கு எத்தனை பக்கம் படிக்கிறோம்? 90. கொஞ்சம் சத்தம் குறைவா வருதுங்க ஐயா. சத்தம் குறைவா வருதா? இருங்க. ஆமாங்க, எனக்கு மட்டும் தானுங்களா? உங்களுக்கு சரியா வருதா? எனக்கு சரியா வருது. அவருக்கு சரியா போகுது. கட் பண்ணிட்டு போடணும். உங்களுக்கு சரியா வருதுல்ல? சரி. எப்பொருள் சில விதத்துக்கு அப்படித்தான் இருக்கும். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப சரியா இருக்கா? சரியா இருக்கு. ஆகையினால இந்த அறிவை கொண்டுதான் நாம் கண்டுபிடிக்க முடியும். சரிங்க. அதுக்குதான் ஏன் எல்லாத்துக்கும் மூளை கொடுத்துருக்குது. இதனுடைய பயன்பாடு. அப்ப நீ அடுத்தவன் சொல்றதை கேட்கறீடா, ஆராய்ச்சி பண்ணாம கேட்க கூடாது. ஆராய்ச்சி பண்ணாம கேட்டீங்கன்னா சாவுதான் வரும். என்னது? ஏன் உங்களுக்கு சாவு வந்ததுன்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணாதனால உங்களுக்கு சாவு வருது. ஆராய்ச்சி பண்ணவும் தெரியலீங்க. இப்படி பண்ணணும் கேட்கணும் அப்படின்னு தோணலீங்க. அப்புறம் 10 வருஷமா வாங்கி மூட்டையில் வச்சுக்கிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சுங்க, இருந்தாலும் அதை பெருசா பயன்படுத்தலீங்க. உள்ள காரணம் ஆணவம். அது உள்ள இருக்கிற ஆணவம். ஆமாங்க. ஆணவம், அகங்காரம், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் போய் எவன் செய்வான்? அப்படின்ட்டு இல்லைங்க, முடிய மாட்டேங்குதுங்க. அதுக்குள்ள சாப்பிடறதுக்கு வந்துடுறதுங்க. எத்தனை நாள் இருக்கீங்க? ஒரு மாசம். ஒரு மாசம் முடிஞ்சிச்சுங்க. இல்ல இப்ப நீர் பயிற்சி எத்தனை நாள் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? நான் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை செய்யறதுனால 1.5 நாள் தானே. 36 மணி நேரத்துக்கு ஒருக்கா காய்கறி வேக வச்சு கொஞ்சம் அவள் சேர்த்து சாப்பிட்டு தான் இருக்கிறேங்க. சரி சரி. உங்களை ஏற்றம்னா வரலீங்க. நானு சரி நீங்க 48 மணி நேரம் வர்றீங்கல்ல, 48 மணி நேரம் அந்த கணக்கை எழுதி வச்சுக்கணும். அதாவது 48 மணி நேரம் சாதாரண விஷயம் அல்ல. என்னது? ஆமாங்க. 2 நாள் இல்லைங்க, 2 நாளுங்க. 2 நாளைக்கு ஒருக்க அகத்தூய்மை. 2 நாளைக்கு ஒருக்க நம்ம இந்த தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷயத்தை இறக்கி விடுறோம். நம்ம ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது. யாருக்குமே புரியாது. என்னது? யாருக்கும் புரியாது ஐயா. அந்த வெள்ளம் வாயில வெள்ளம் போடுறதால அந்த விஷயம் இறங்கும் ஐயா? அது ஒண்ணு இறங்காதா? இறங்கும் 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 இறங்கும். ஏன்னா நான் அப்பப்ப ரொம்ப கடுமையா ஏதாவது இருந்துச்சுன்னா லேசா ஒரு வெள்ளம் கடிச்சுக்கிறது. சரி. அந்த கை கால் வலி, கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் எப்படி இருக்கு? அது இது துடிப்பு இருந்துதான் இருக்கு. அது மற்றது கொஞ்சம் மூச்சு சுவாசம் மற்றதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த துடிப்பு மட்டும் இருந்துட்டாயா? சுவாசம் நல்லா இருக்கு. தூக்கம் ஒழுங்கா வருது. தூக்கம் ஒழுங்கா வருது இல்ல? தூக்கம் 5 மணி நேரம். 5 மணி நேரம் தூங்கினா போதுமானது. எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம். 5 மணி நேரம். 5 மணி நேரம் படிக்கணும். நம்ம படிச்சுட்டு இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பப்ப நேரம் கிடைக்குது இது விடவே நான் படிச்சுட்டே தான் இருக்கேன். அதுபோக நான் சிந்திக்காரன். இந்த அறிவியல் ஆராய்ச்சியில எக்கச்சக்கமான கட்டுரை எழுதியிருக்கேன். யாரு படிக்கிறாங்க போட்டே இருக்கிறேன். ஆமா, 5 நாள். இப்ப மறுபடி தொடங்கிட்டாரு. 5 நாள். அவர் தோட்டம் இருக்க மாட்டேன், சொந்த பூமி இருக்க மாட்டேங்குது. தோட்டம் இருக்குது, பூமி இருக்கு. பரவாயில்லையா? அவரு 5 நாள் இருந்திருக்காரு. பெரிய விஷயம் தான் ஐயா.
மறுபடியும் 5 நாளுக்கு ஒருக்கா போடுறாரு. அப்ப சளி வருதுட்டு இருக்குது. அந்த சளி வரும்பொழுது அந்த பீட்ரூட் வேக வச்ச பீட்ரூட் சாப்பிட்டு இறக்கி விடுறாரு. அதுதான் புத்திசாலித்தனம். அதுக்கு மேல அவரு இன்னும் கொஞ்ச நாள் போச்சு போச்சுன்னு உடம்பு இளைக்காது. அது ஒரு கட்டத்துக்கு மேல இளைக்காது. இந்த இளைக்காது வந்துட்டா தேவையற்ற உப்பு நீர் போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த தேவையற்ற உப்பு நீர் கோழையா உள்ள இருக்குது. அதான் பெரிய விஷயமே. இந்த இந்த கோழையை அகற்றுவதற்குத்தான் இந்த நார்ச்சத்து தேவை. நன்கு வேக வைத்த நார்ச்சத்து. சரிங்க. நன்கு வேக வைத்த நார்ச்சத்தை நாம் வந்து இந்த உடம்பு இந்த மனம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலதான் நம்ம அது உப்பை போட்டு ஏமாத்தி கீழே இறக்குறோம். காய்கறியில இந்த நன்கு வேக வைத்த காய்கறி கீரையில் ஏழை கீரையில் சளி குறைந்த உணவு. அதுக்கு பேரு சளி குறைந்த உணவு. வேக வைத்த உப்பு கீரை நச்சுப்பா சேர்த்துக்கலாங்களாங்க ஐயா? உப்பே வேண்டாங்களா? கொஞ்ச நாச்சும் உப்பு போட்டு தானே சாப்பிடலாம். உப்பே அது வேண்டாங்களா? அது உங்களோட மன வலிமையை பொறுத்து. மன வலிமை பொறுத்து. ஆமா, உப்பு என்பது அது கடுமையான விஷம். சரிங்க. உப்பு என்பது கடுமையான விஷம். அது ஆளை சாவடிக்கிறதுனாவே இருக்கு. ஆளை சாகடிக்கிறதுக்கு, மனிதனை சாக வேண்டும் என்பதற்காகவே இயற்கையால் உண்டாக்கப்பட்டது. எந்த விலங்கும் உப்பு திங்காது. எந்த விலங்கும் உப்பு திங்காது. அப்ப அவ்வளவு தாகம் அடிக்குது. எந்த மாடு போய் கடல் தண்ணி, எந்த விலங்கா கடல் தண்ணி குடிக்குதான்னு பாருங்க. போகாது. குடிச்சுன்னா செத்து போயிடும். குடிச்சதுன்னா செத்து போயிடும். சிறுநீர் பிரியாது. நாம என்ன ருசிக்காக சும்மா விட்டு ஆட்டாட்டு நாட்டுறோம். ருசிக்காக காண்டதை திங்கிறோம். அப்ப சிறுநீரகம் கெட்டு போகுது. ஏன் சிறுநீரகம் கெட்டு போகுது? காரணம் ஏன் சிறுநீரகம் கெட்டு போகுது? உப்பை பிரிக்க முடியாதனாலங்களா? அப்ப தின்றதுல உப்பா மாறுது. நீ திங்கிறதே உப்புத்தான். அது இட்லியா இருந்தாலும் உப்புத்தான், தோசையா இருந்தாலும் உப்புத்தான், சோறா இருந்தாலும் உப்புத்தான். ஏன்னா அதெல்லாம் ஒரு வகையான தாது உப்புக்கள். இல்லது தாது உப்புக்கள். நீங்க நினைக்கிறீங்க உப்பு உப்பு ருசி மட்டும் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்க சாப்பிடுற உணவே 100 வகையான உப்பா மாறும். நீங்க சாப்பிடுற உணவே 100 வகையான உப்பு. என்ன உள்ள போனா கெமிக்கல் 100 வகையான கெமிக்கலா மாறும். அது 100 வகையான பொருட்களை பாதிக்கும். கற்பனைக்கு எட்ட முடியாத பாதிப்பு. நீங்கெல்லாம் கற்பனைக்கு எட்ட முடியாத பாதிப்பு. ஒரு ஆளுக்கு 10 நோய் இருக்குதுன்னா எல்லா உறுப்பும் பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நீங்க ஒரு 10 நோய் இருக்குது. உங்களுக்கு இந்த 10 நோய் உள்ள நிறைய அழுகு இருக்கும் போலயே. அப்ப அந்த 10 நோய் தான் நீங்க எழுதுறாங்க. அது மாதிரி வணக்கம், நூற்றுக்கணக்கான நோய்கள் இந்த இன்னைக்கு சாப்பிட்ற அந்த சளியும் நச்சுத்தனி உப்பும் போய் படிஞ்சு எல்லா உறுப்பையும் பாதிக்குது. என்னது? எல்லா உறுப்பையும் பாதிக்குது. இது ஒரே படி வாயில தான் போட்டீங்க. ஆனா 12 மண்டலம் பாதிக்குது. வாயில தான் போட்டீங்க. வாயில போட்டீங்க, அது இறப்புக்கு போச்சு. அது என்ன பண்ணுது? உறிஞ்சி எல்லா உறுப்பையும் டேமேஜ் பண்ணிடுச்சு. இப்ப வாயில போடுறது நிறுத்துறீங்க, எல்லா உறுப்பும் சுத்தமாகுது. இதுதான். இது இயற்கையில சூழ்ச்சியெல்லாம் கிடையாது. இயற்கையை புரிஞ்சுட்டீங்கன்னா முயற்சியால் வெல்லலாம். ஆனா சூழ்ச்சியால் வெல்ல முடியாது. இங்கதான் வள்ளுவர் எழுதுவாரு, இயற்கையை சூழ்ச்சியால் வெல்ல முடியாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? மருந்து போட்டு அடக்கிட்டு லொல்லு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. மரணடி தான் உள்ளது. என்னது? சாவுதான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. என்னது? போடு வகையில் சாவு. உங்களை கொல்றதுல ரொம்ப தெளிவா இருக்குது. இயற்கை உங்களை கொல்றதுல ரொம்ப தெளிவா இருக்குது. நோயை கொடுத்து எச்சரிக்கை கொடுக்குதுங்க. அத பின்னாடி ஓட்ட தெரியல. அதிகப்படுத்திட்டே போறத விட குறைக்க தெரியல. அந்த குறைக்க தெரிஞ்சுட்டா தான் வேலை முடிஞ்சது. குறைக்க தெரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சது. சளியற்ற உணவை, அதாவது சளியற்ற உணவை நீங்க பின்பற்றிட்டே போனீங்கன்னா சனியினே வராது. சாவுங்கிறது ஒரு சனிதான். சாவுங்கிறது 7.5 சனிங்கிறான். அதேதான். சரி, இப்ப படிக்கலாம். சரி, எதுக்கு சொல்றான்? இதெல்லாம் ஒரு தத்துவ கூறுகள். மனிதன் ஒழுக்கமா வாழ்வதற்காக சொல்லப்படுகின்ற முயற்சி. அதனால திருவள்ளுவர் தெய்வத்தை, அதனாலதான் அறிவை ஆராய்ச்சி பண்ண. அதுக்குதான் நமக்கு மூளை கொடுத்துருக்குது. நமக்கு ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் குறைஞ்ச வச்சே நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் 5 மணி. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு உணவுக்கு 48 பேர் கொடுக்குறீங்க. அப்ப புற்றுநோயே நல்லாயிரு. என்னது? புற்றுநோயே நல்லாயிரு.
நீங்க அந்த கையை காட்டுங்க, இங்க குளிஞ்சு கை காட்டுங்க, அந்த குழியா இருக்கிற கையை காட்டுங்க. ராஜீவ் காந்தி. அந்த அந்த கரெக்டா அந்த ரைட். ஏதோ ஒடிஞ்ச கை மாதிரி தெரியுது, ஏதோ உடஞ்ச கை மாதிரி தெரியுது, ஏதோ ஆமாய்யா, அந்த அளவுக்கு சதை குறைஞ்சிருக்கு. ஏதோ உடஞ்ச கை மாதிரி தெரியுது. ஆனா இப்ப எங்களுக்கு வந்து இது இருக்குன்னு பாரு, எங்களுக்கு வந்து இருக்குதுன்னா எங்களுக்கு அந்த இடத்துல அந்த குழி இல்லை, அந்த இடத்துல அந்த குழி இல்லை, உங்களுக்கு அந்த குழி இருக்கு. இருக்கு. அந்த குழி வந்து மேல வரணும். அந்த குழி என்ன ஆகணும்? மேல வரணும். ஆ. இறந்த செல்கள் மீண்டும் உயிர் பெறணும். வந்துரு அது தொடர்ந்து இதவே இன்னும் அது 2 மாசத்துக்கு ஆமா, போட்டா அது வந்து அங்க மட்டும் குறையல, உடலெங்கும் குறைஞ்சிட்டு வருது. என்னது? ஆமா ஆமாமா, உடலெங்கும் குறைஞ்சிட்டோம். சரி, இப்போ இப்ப பாருங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அங்க மட்டும்தான் குழி இருக்குது, மற்ற பக்கம் எங்கேயும் குறையல. ஆனால் உப்பு நீரும் குறைஞ்சிட்டு வருது, உப்பு நீரும். சேர்ந்து குறைஞ்சிட்டு வரும். குறைஞ்சிட்டு வருது. சரி, அங்க இருக்கிற குழி ஏன் மற்ற பக்கம் இல்ல? ஆனா அந்த இங்க இடம் பாருங்க, மட்டும் பாதிக்கக்கூடாது. அதிக பாதிப்பு அங்கேயுமே, குறைவான பாதிப்பு எல்லா பக்கமுமே. அதிக பாதிப்பு அந்த இடத்துல, குறைவான பாதிப்பு. அப்படின்னா இந்த நோய் வந்து எப்பவோ தொடங்கிடுது. உங்களுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிடுச்சு. இப்ப வந்து மாட்டிடுச்சு. எப்போ எப்ப பல்வெடுக்க ஆரம்பிச்சீங்க? 6 வயசுல பல்வெடுக்க ஆரம்பிச்சு. அப்பவே நீங்க வந்து உங்க வயித்துல மலம் உண்டாயிடுச்சு. தின்னு 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 அம்மா ஊட்டி ஊட்டி உங்களுக்கு எடுத்து விட்டாங்க. அம்மா ஊட்டி ஊட்டி, அம்மா கண்டதை ஊட்டி உங்களுக்கு எடுத்து விட்டாங்க. அம்மா வந்து பழங்களை மட்டும் கொடுத்துருந்தா நீங்க இந்த வேலைக்கே வந்திருக்க மாட்டீங்க, வேற ஞானம் பேசிட்டு இருந்திருப்பீங்க. அம்மா வந்து தவறான உணவை ஊட்டி உங்களை சாப்பிடுச்சு விட்டாங்க. உங்களுடைய நோய் காரணம் உங்க பெற்றோர்கள் தான். ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பெற்றோர்கள் அப்படிதான் படைக்க விட்டாங்க. அவங்க அப்படியே போனா அது தாத்தா பாட்டி, இப்படி கடைசியில் எங்கடா போறேன்னு கேட்டீங்கன்னா, அது போது 10,000 ஆண்டுக்கு முன்னாட போகுது. அவங்க பண்ண தப்ப இவங்க பண்றாங்க. அப்ப பெற்றோர்கள் வந்து நிக்குது நமக்கு. அப்ப பெற்றோர்கள் குற்றவாளிகள். அப்ப தாத்தா, முப்பாட்டம் இப்படி போயிட்டே இருக்குது. இதுதான் புத்தர் சொல்லுவாரு ஒரு இடத்துல. புத்தர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, அப்பன் வெட்டிய கிணறு, அப்பன் வெட்டிய கிணறு உப்பு கரிக்கும் என்று சொன்னால் அது குற்றம்தான் அப்படிம்பாரு. அது எப்படிங்கய்யா? அப்பன் வெட்டிய கிணறு அந்த தண்ணி உப்பு கரிக்குதுன்னா உப்பு கரிக்குதான் சொல்லணும். எங்க அப்பா வெட்டி இருக்காருங்க, தண்ணி இனிக்குதுன்னு எவனும் சொல்லக்கூடாது. சரி. அப்ப தப்பு தப்பு தாங்கிறாரு. பெற்றோரே தவறு செய்தாலும் தவறு தான். நீ அப்பா செஞ்ச தப்ப நீ மறைக்க பாக்குற. அதெல்லாம் எங்க அம்மால அப்படி இல்லைங்க. அதான் சொல்ற, பெற்றோர்கள் குற்றவாளிங்கிற. இதை விட பச்சையா எப்படி பேசுறது? அவங்க யாரு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாம்பாங்க. அவங்க அம்மா அப்பா, எங்க அம்மா அப்பா போகுது 2000, அது போது 10,000 பின்னாட போகுது. அப்ப குற்றம் எங்க? அடிப்படையிலேயே சரி செய்யப்பட வேண்டும். இப்ப நான் வந்து உங்களுக்கு அடிப்படையில் சரி பண்றேன். என்னது அடிப்படை? அவங்க அப்பா அம்மா செய்யாத விட இப்ப எப்படியா இப்ப அடிப்படைன்றது இப்ப எங்களுடைய ஜெனரேஷன் முடிஞ்சிடுது. இப்ப நாங்க எந்த குழந்தைக்கும் சொல்ல முடியாது. ஆமா, இப்ப பேர பிள்ளைங்களுக்கு தான் சொல்ல முடியும். அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க நாங்க சொல்றது. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்து காட்டிடலாங்க. ஃபாலோ பண்ணா பண்ணட்டுங்க, பின்பற்றலைன்னா விட்டுறலாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? அது நீங்க ஒண்ணு நோவு நிச்சயம் ஒண்ணும் இல்ல. கபங்கட்டி சாகிறது உறுதிதான். கபங்கட்டி சாகிறது உறுதிதான். இப்ப நேத்து பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி சென்னையில இருந்து மருந்து குடிச்சவங்க போற 30 குழந்தை 25 குழந்தைங்க கபங்கட்டி சேர்த்து சாராயம் இந்த இது அந்த இரும்பல் மருந்து சாப்பிட்டு சேர்த்து போச்சு. ஆமா, அது காரணம் என்ன? அந்த கிளைக்காலுங்கிற விஷம் தான். கிளைக்கால் நானும் சாப்பிட்டுருக்கேன். சிறுசா இருக்கிறப்ப கொடுப்பா. அது வேற ஒன்றும் இல்லைங்க, சக்கரைப்பாவு. சக்கரைப்பாவுமே எத்தனால் சொல்லுவாங்க. மெத்தனால் அது பல்வேறு பிரிவு இருக்குது. மெத்தனால் கொடூர விஷம் உடையது. அது வந்து பாத்தீங்கன்னா உணவுக்கு பயன்படுத்துற எத்தனால் இருக்குது. அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ற எத்தனாலும் இருக்குது. எத்தனால் 2-3 வகை இருக்கு. அதாவது உணவு மாதிரி பயன்படுத்துற எத்தனால், தொழிற்சாலைக்கு பயன்படுத்துற இண்டஸ்ட்ரியல் எத்தனால் இருக்கு. ரொம்ப டேஞ்சர். இண்டஸ்ட்ரியல் எத்தனால் தனியா இருக்குது, இந்த ஃபுட் வெரைட்டி எத்தனால் இருக்குது, இப்படி இருக்கு. அப்ப எரிபொருள் இந்த மாதிரி நிறைய இருக்கு.
அது ஒண்ணும் இல்ல, அந்த அந்த கொடூர நச்சுத்தன்மை, அதாவது டைலூட்டட், நீர்த்து போக செய்யறது, இந்த வீரியத்தை குறைக்கிறதெல்லாம் கணக்கு இருக்குது. என்னது? கணக்கு ஒண்ணும் இல்ல, அந்த தண்ணி நிறைய கலந்துட்டாங்கன்னா சாராயமா மாறிடுது. தண்ணி நிறைய கலந்தா சாராயமா? ஸ்பிரிட். அது வகையான ஸ்பிரிட், எத்தனை நாளுங்கிற ஸ்பிரிட் தான். அப்ப பெட்ரோல்ல கலக்குறாங்கல்ல 20%, ஆமாய்யா. அதுதான் அது. அதுதான் கள்ளச்சாராயத்துல கலக்குறாங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு போறாங்களா? அது இதெல்லாம் கலக்குறாங்களா? இதுதான் எத்தனால் தான். இது சாகரம். இந்த எத்தனால் இல்லாம ஸ்பிரிட் எல்லாம் வராது. ஸ்பிரிட் ஆளை சாகடிக்கிறது, கொடூர விஷம் அது. அதுதான் மொலாசிஸ். சர்க்கரை ஃபேக்டரி தயாரிக்கிறாங்க இல்லையா, சுகர் ஃபேக்டரி, சர்க்கரை ஆடு, அது இதுதான் தயாரிக்கிறாங்க. கொடூர விஷம். அதை சாப்பிட்டு தான் செத்து போவாங்க. தமிழ்நாட்டுல நீங்க சாராயம் குடி சேர்த்தீங்கன்னா முதல்வர் உங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துருவாரு. யாராவது சாகும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எத்தனை நாள் குடி சேர்த்தீங்கன்னா முதல்வர் நேரா கூப்பிட்டு 10 லட்சம் கொடுத்துருவாரு. அவரு பாக்கெட்ல இருந்து கொடுக்கறது இல்ல, அவரு பையில நாம கொடுக்கிற வரி பணத்துல இருந்து அவர் தூக்கி கொடுத்துருவாரு. ரொம்ப புத்திசாலி அவரு. நம்மளுக்கு 10 லட்சம் கொடுக்குறாருன்னா அப்ப அவருக்கும் கஷ்டம் இல்லை, இல்லை வேற பட்ஜெட் எல்லாம் கம்மி பண்ணு கொடுக்குறாரு. நம்ம பணத்துல கொடுக்கறது, அவங்க அப்பனோட்டு பணத்துல இருந்து கொடுக்கறது இல்லைங்க. அவர் ஏன் உயிரை கொடுக்குறாரு? இழக்க முடியுமா பாத்தீங்களா? உயிரே இழக்க முடியுமா? 10 லட்சம் கொடுக்குறாங்க. முட்டாளிகள் அப்படிதானே பண்றாங்க. சாராயம் குடிச்சு உலகத்திலே வந்து சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10,000 கொடுக்கற ஒரு மானம் கட்ட நாடு தமிழ்நாடு தான். இப்ப முதல்வருக்கு எவ்வளவு அறிவு இருக்குது பாருங்க. உனக்கு சாராயம் குடிச்சு சாக சொல்றியா, இல்ல சாராயம் குடுக்க தப்பு இல்லைங்கிறியா? ஒண்ணுமே எனக்கு புரியலைங்க. சாராய கடையை அவங்க தானே ஃபேக்டரி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க, அமைச்சர் கூட்டம். அப்புறம் அப்ப அதனாலதான் சாராயம் குடிச்சு சாக சொல்றதுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்குற. ஏன்னா நீ அடிச்சு கொண்ட பையனுக்கு நீ தான் அடிச்சு கொண்ட, உங்க காவலாளிகள் தான் அடிச்சு கொண்டாங்க, அவனுக்கு 1 கோடி கொடுக்கல. சாராயம் குடிச்சு சேர்த்தவனுக்கும் ஒரு போலீஸ்காரவனுக்கு சேர்த்ததுக்கு 1 கோடி கொடுக்குறேன். திருப்பூர்ல ஒருத்தன் போயிருக்கிறான், உள்ள போயிருக்கான், அவனை அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, எடுத்து அடிச்சு போட்டான். அடிச்சு போட்டு அறுவடை எடுத்து கொண்டு போட்டேன். அடுத்த நாள் காலை நேரம் அப்புறம் திடீர்னு சுட்டு போட்டு வந்துட்டான். ஒரு சாவுக்கு ஒரு சாவு. என்னடா தீர்ப்பு! இப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் வந்து நீ ஒழுக்கமா இருந்திருக்கணும். என்ன, ஒவ்வொரு மனிதனும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஏன் வந்து உணவு ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் மரணம். இங்க பாருங்க, இயற்கை நீ நல்லவனா இருக்கிறத பத்தி கவலை இல்லை, நீ நல்லவனா இருக்கிறத பத்தி கவலை இல்லை. ஆனால் உணவு ஒழுக்கம் இல்லாதவனா இருந்தால் மரணம் நிச்சயம். அப்ப நல்லவரா இருக்கிறத பத்தி நீங்க, இப்ப நான் இனியும் நல்லவரா கெட்டவரா அதை பத்தி கவலை இல்லை. நான் நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப நான் நல்லவன் சொல்றது நான் யாருக்கு ப்ரூவ் பண்றது? இப்ப நான் நல்லவன் இயற்கைக்கு அது தேவையில்லை. நல்லவனா கெட்டவனா தேவையில்லை, அது உணவு கட்டுப்பாடு தான் கேக்குது. அங்க வாங்க, அதேதான். இயற்கை கூட நம்ம வாழ்ந்தோம்னா அதுக்கு அப்பதான் நாம நல்லமா. அது இயற்கைக்கு நல்லவனாக இருக்க வேண்டும். தவிர நீங்க நல்லவன் சொல்லிட்டு அவர் சிலவர் சொல்லுவாங்க, ஐயோ எந்த பழக்கம் இல்லைங்க, அவர் பீடி குடிக்க மாட்டாருங்க, அவர் பீடி குடிச்சேன்னு சிகரெட் குடி திங்கிறதே தப்புடா முதல்ல முண்டம். ஏன்னா என் கூட இருந்தவங்க எல்லாம் பீடி பிடிக்கிறது இல்ல, சாராயம் குடிக்கிறது. ஏன் செத்தா? நான் அதான் கேக்குறது. சாராயம் குடிக்கிறது இல்ல, பிடிக்கிறது இல்ல, அவ்வளவு மட்டன் சிக்கனும் சாப்பிடுறது, ஏன் செத்தாரு? அருமையான கேள்வி. லேடிஸ்க்கு தான் கேன்சர் வருதுங்க, புற்றுநோய் வருது, அல்ல வந்த எல்லா நோயும் வருது. லேடிஸ் தான் சாராயமா குடிக்கிறாங்க, அவங்களும் தான் சாகுறாங்க. சாராயம் குடிச்சிட்டு நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. சரி, அவங்க சாராயம் வருதுங்க, நோய் வருதுங்க. சாராயம் குடிக்கிறது ஒண்ணுதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா நாமளும் அவங்கள விட மோசமா தான் நாமளும் சாராயம் குடிச்சுன்னு இருக்கிறோம் டெய்லி. இப்பதான் கரெக்டா பாயிண்ட் பிடிக்கிறாரு வெங்கடாசலம். ரைட், ஓகே. சரி, இதை முடிங்க, முடிச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு முடிப்போம். 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னு இங்கிலாந்திலிருந்து மேற்கு நோக்கி இந்தியாவை தேடி கப்பலில் புறப்பட்ட கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார்.
அது ஆங்கிலேயர் பெறுவதற்கு இன்றும் உதவி செய்கிறது. இதே போல ஆஸ்திரேலியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வரையும் இனிமேலும் ஐரோப்பியர் குடிபுகுந்து பெருக துணையாக இருக்கிறது. ஆகவே புதிய குடியிருப்புகளை தேடி அலைவது மனித சமுதாயத்திற்கு புதிது அல்ல. இன்று உள்ள நிலையில் அண்டவெளியிலும் அடுத்த கிரகங்களிலும் சென்று வாழ மனித சமூகம் முயற்சிப்பது போதுமான வேகத்தில் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இதற்கு முக்கியமான மூல காரணம் சித்தர்களின் கண்டுபிடிப்பான திருவள்ளுவரால் 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்ட திருமூலராலும் பல யோகிகளாலும் வாழ்ந்து காட்டப்பட்ட நீர் உணவு முறையை நாம் புரிந்து கொள்ளாததுதான். அதை புரிய வைக்கவே இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. இந்த இயற்கையான நீர் உணவு முறை மேலே குறிப்பிட்டுள்ள 4 தேவைகளையும் நிறைவேற்ற வல்லது. முதலாவது தேவையான உணவின் அவசியம் பல மடங்கு குறையும். எல்லா நோய்களும் மறைந்துவிடும். உடை சிறிய தேவை என்பதால் அதை பற்றி எழுதாமல் விடுகிறேன். இருப்பிடம் என்ற தேவை மிகச் சுலபமாக தீர்க்கப்பட்டுவிடும். பிராண சக்தியில் மனித உடல் வாழும்போது அது இயற்கையாகவே பஞ்சபூதங்களுடன் தொடர்பை விரும்புகிறது என்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்து இருக்கிறேன். இதற்கு நான் இப்போது வாசம் செய்யும் இடமும் வீடும் எடுத்துக்காட்டுகள். உடல் சிறந்த ஆரோக்கியத்தில் வைக்கப்படுவதால் ஆண் பெண் இருபாலரும் இந்த யோக வாழ்க்கையை நன்மையை தரும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து எழுதுகிறேன். இதுவே இயற்கையை உணர்ந்து அதனுடன் ஒத்து போகும் வாழ்க்கையாகும். இல்லறம் துறவரம் என்று பிரித்து பார்க்கும் அவசியம் கிடையாது. இந்த புத்தகம் வெளிவந்தவுடன் தமிழ்நாட்டில் நான் எனக்கு 100 மாணவர்களை எதிர்பார்க்கிறேன். இதில் 10 பேராவது தொடர்ந்து செய்து 6 மாதத்தில் நீர் உணவிலேயே வாழக்கூடிய தகுதி பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்புறம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். திருவள்ளுவரையும் திருமூலரையும் டாக்டர் அர்னால்ட் எஹ்ரட் அவர்களையும் என்னையும் நம்பி பயிற்சி எடுத்துக் கொள்ளும்படி என் வாசகர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதில் சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் எதுவும் இருக்காது. எந்த சமயத்திலும் நிறுத்தி கொண்டு மறுபடியும் தொடரலாம். பீப்புள் ஃபார் அனிமல் இது ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலத்தில் விட்டுருங்க. ஆங்கிலத்தை விட்டுட்டு த பீப்புள் ஃபார் பிராணிகளின் நண்பர்கள் என்பது ஒரு உலக நிறுவனம். அதன் சார்பில் த ஹிந்து ஜூன் 17, 2000 3வது பக்கத்தில் உள்ள செய்தி கீழே கொடுத்திருக்கிறேன். அதை பாருங்க. கீழே தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணி இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ் மொழி. நம்முடைய சைவ உடல் மனித உடல் சைவ உணவிற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நம் பற்கள் சைவ உணவிற்கு தகுந்தபடி அமைக்கப்பட்டுள்ளன. சிறிய பற்களும் உறுதியான ஈர்களும் நம்முடைய ஜீரண நீர்கள் சைவ உணவுகளை ஜீரணம் செய்ய தகுந்தபடி அமைந்துள்ளன. பால், மாமிசம், முட்டை ஆகியவைகளை அல்ல. முக்கியமாக நமது குடலின் அமைப்பு சைவ உணவுக்கு மட்டுமே தகுந்தபடி அமைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் மாமிசம் உண்ணும் போது என்ன நடக்கிறது? அவர் ஏராளமான பித்த நீரை தன் வயிற்றில் சுரக்க வைக்க வேண்டியுள்ளது. முக்கியமாக டிஆக்சிகாலிக் அமிலத்தை. இந்த அமிலம் நமது குடலில் உள்ள குளோஸ்டிரிடியா பாக்டீரியாவினால் சக்தி மிக்க கார்சினோஜென்ஸாக மாற்றப்படுகின்றன. உணவும் மாமிசமும் குடலில் தங்கி செரிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் அவை உள்ளேயே அழுகி விஷமாக மாறுகின்றன. சால்மனெல்லோசிஸ் தீர்ப்பதற்கு கடினமான நோயாக மாறி வருகிறது. பிராணிகளுக்கு தொடர்ந்து மருந்துகளை கொடுப்பதால் அவைகளில் மருந்துகளை எதிர்க்கக்கூடிய சால்மனெல்லோ பாக்டீரியா உற்பத்தியாகி விடுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு வரை ஸ்டேபிலோ கோசி பாக்டீரியா உணவில் விஷத்தையும் நிமோனியா தோல்வியாதிகளையும் உண்டாக்குபவை. சுமார் 10% மட்டுமே பென்சிலினுக்கு எதிர்ப்பு சக்தியை பெற்றிருந்தன. இப்போது அவற்றில் 100% பென்சிலினை எதிர்க்கும் சக்தியை பெற்றுவிட்டன. ஒவ்வொரு வருடமும் நிறைய மனிதர்கள் உணவின் விஷத்தால் இறக்கிறார்கள். நம் எல்லோருக்கும் நம்முடைய பூமி திருத்தப்பட வேண்டும் என்று தெரியும். பலர் என்னிடம் இது பற்றி விசாரிக்கிறார்கள். எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று நான் வருட கணக்கில் ஆராய்ந்த பின் இது நமது உணவு பழக்கத்தில் உள்ளது என்று தெரிந்தது. இது நமது ஆரோக்கியத்தையும் பாதித்து உலகம் முழுவதும் வியாபித்து நில உபயோகம், நீர் உபயோகம், கழிவு பொருட்களுக்கான தீர்வு என்பதையும் தாண்டி மனித வாழ்க்கை பாதிப்பு, காடுகளின் அழிவு என்று உலக அளவில் வளர்ந்து வருகிறது. எனக்கு மேலே பகுதியை படித்தவுடன் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற குரல் ஞாபகத்திற்கு வருகிறது. பாலும் அசைவ உணவுதான். ஒருவர் சைவமாக நிலைத்த பின்புதான் நீர் உணவு பற்றி எடுத்துக்கொள்ள முடியும், பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நான் இங்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நான் அசைவ குடும்பத்தில் பிறந்தவன். ஆகவே என்னை போலவே எல்லோரும் நீர் உணவுக்கு வர முடியும், வாழ முடியும். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த கென்னடி அவர்கள் நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று சிந்திக்கவும் என்று கூறியதாக படித்திருக்கிறேன்.
இந்த வார்த்தைகளுக்கு நான் சிறிது மாற்றி எழுதுகிறேன். உலகம் உனக்கு என்ன செய்தது என்று நீ கேட்காதே, நீ உலகத்திற்கு என்ன செய்தாய் என்று சிந்திக்கவும் என்பது மேலான சிந்தனையாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. பிறந்தபோது நாம் நம்முடன் கொண்டு வந்தது இந்த மனித உடலை மட்டுமே. அது 5 அறிவு உடையதாய், பசியுடன், தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசைவ உணவு பழக்கம் உள்ளதாய் பிறக்கிறது. உயிர்களின் உற்பத்தி சரித்திரத்தில் ஓரறிவு கொண்ட தாவரம் முதல் 6 அறிவு கொண்ட மனித இனம் வரை மிகவும் பலம் குறைந்த நீண்ட நாள் உதவியை நாடக்கூடிய பிறவி மனித பிறவிதான். ஒரு ஆட்டுக்குட்டி கூட பிறந்தவுடன் நடமாடக்கூடியது. மனித குழந்தை இந்த திறமை பெற பல வருடங்கள் ஆகின்றன. எவ்வளவு ஒரு விஷயம். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? என்ன நிறுத்திக்கலாம். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இதைய ஒரு மனிதன் ஒரு ஆட்டுக்குட்டியை விட பலவீனமானவன். ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்தவன் எந்திரிச்சு ஓடிடுது. மனிதனுக்கு மட்டும் ஏன் அப்படி ஓடுறது இல்ல? இயற்கை வந்துங்க பகுத்தறிவு கொடுத்துருக்குதுங்க. இருந்தாலும் அது அந்த அறிவு மெல்லத்தை வளருதுங்க, வளர செய்யும். அதுதான் சரி, அதான் கரெக்ட். அதாவது 5 அறிவு பிராணிகள் என்பது உடலை அடிப்படையாக கொண்டன. 5 அறிவு பிராணிகள் உடலை அடிப்படையாக கொண்டது. 6 அறிவு பிராணி என்பவன் மனிதன் அறிவை அடிப்படையாக கொண்டவன். அப்ப அதனாலதான் அவன் எந்திரிச்சு நடப்பதற்கு நாட்கள் ஆகுது. பிறக்கிறப்ப விலங்குதான், ஆடும் விலங்குதான், மனிதனும் விலங்குதான். ஆனால் ஆடு அரை மணி நேரத்தில் எந்திரிச்சு ஓடி விடுகிறது. அதே மனிதன் எந்திரிச்சு நடப்பதற்கு ஆண்டு கணக்கில் ஆகிறது. அதற்கப்புறம் அவன் கேட்டு 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 பலகீனமாகத்தான் இருக்கிறான். நம்ம எவ்வளோ விஷயத்த, ஆடு மாட்டை விட 6 அறிவு இருக்குது இல்லையா? ஆடு மாடெல்லாம் தன் போக்குல போயிட்டு இன்னைக்கு நம்ம சந்தேகம் கேட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கேட்டா இப்ப புரிஞ்சு 6 அறிவு மனிதங்கிறோம். இன்னைக்கும் போய் கேட்டு கேட்டுத்தான் நடந்துகிட்டு இருக்கிறோம். என்னது அப்படின்னு துணை புரியுதுங்க. ஆடு மாடு அது அப்படியே விலங்காவே வாழ்ந்துட்டு போயிருதுங்க. ஆனா நம்ம மேலும் மேலும் முன்னேறதுக்காக தானே அறிவு தெளிவு நாடி போறோம். அதனால அப்படின்னா நாம தான் பலகீனமானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவில் பலகீனமானவர்கள். அப்ப அது வளர்ச்சி. அதனாலதான் சித்தர்கள் தோன்றினார்கள். தோன்றி 6ஆம் அறிவை தாண்டி 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கின்ற யோகிகள் இயற்கையாக தோன்றினார்கள். நாம் என்ன பண்றோம்? அவர்கள் சொல்லுகின்ற வளர்ச்சியை பின்பற்றி குடும்பத்தில் இருந்து நான் அதை அடைவதற்கு முயற்சி செய்கிறோம். நாம தான் அவர்களை விட திறமைசாலிகள். இதற்கு துறவிகள் என்று சொன்னாலே நீங்க பிரம்மச்சாரியம் என்று அர்த்தம் அல்ல. துறவிகள் என்று சொன்னால் தூய்மையாளர்கள் என்று அர்த்தம். ஆகையினாலதான் அவர்கள் செய்வதை அப்படியே நாம் வீட்டில் செய்யலாம். அவர்களும் திருமணமானவர்கள் தான், நாமளும் திருமணமானவர்கள் தான். அவங்க காட்டில் இருக்கிறார்கள், நம்ம வீட்டில் இருக்கிறோம். அவ்வளவுதான். ஏதாவது சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? விவாதம் பண்ணுங்க. நீங்க 3 பேரும் சொல்லலாம். ஏதாவது இருந்தா நீங்க பேசுங்க, நான் கேட்கறேன். ஒரு 2 நிமிஷம் நான் கேட்கறேன், முடிச்சுக்கலாம். 2 நிமிஷம். பேசுங்க, உங்க அனுபவத்தில் சொல்லுங்க. வயதில் மூத்தவங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க ஏதாவது 3 பேர் ஏதாவது வெங்கடேசன் நீங்க தானுங்க வயதுல மூத்தவங்க, நீங்க சொல்லுங்க. வெங்கடாசலம் சொல்லலாம், ஏதாவது செய்திருந்தா சொல்லலாம். வெங்கடாசலம் அல்லது நீங்க என்ன உணர்வு? இப்ப இன்னைக்கு படிச்சோம் இல்லையா இந்த புக்கு, இவங்க படிச்சதுல மனித அறிவுன்றது பிறந்ததுல இருந்து இருக்குது. நம்ம மனுஷன் 6 அறிவுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அது 6 அறிவு அப்ப குழந்தையில இல்ல. அந்த 12-16 வயசு மேலதான் அந்த 5ஆம் அறிவுல இருந்து 6ஆம் அறிவுக்கு அறிவுன்னு வளருது. இருந்தாலும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த மெச்சூரிட்டின்றது இருக்கு. மித்ததெல்லாம் பார்த்தோம்னா 40 வயசான கூட மெச்சூரிட்டி ஆகுறது இல்ல. 60 வயசுக்கு இந்த மாதிரி சுமார் விசாரணத்தை கேட்கதான் அறிவு தேய்க்கப்படுது. அறிவு பட்டிருக்குது, அது தேய்க்கணும். தேய்க்கிறது பல விஷயங்களை நம்ம உள்வாங்கினாதான் சில விஷயங்கள் நமக்கு ஓப்பன் ஆகுது. அறிவுன்றது நம்ம ஓப்பன் ஆகுது. பணம் இருக்குது, வேலை தொழில் இருக்குன்னு இருந்தா அதுவும் நம்ம 5ஆம் அறிவுலயே தான் இருக்கிறோம். ஆடு மாடு மாதிரி உழைக்கிறோம், வரோம், சாப்பிட்றோம், படுத்துறோம், தூங்குறோம், எல்லாம் இவ்வளவுதான். மிருகங்களுக்கும் மனிதனும் ஒண்ணுதான். ஆனா நம்ம மனிதன்றோம் சிரேஷ்டமான மனிதன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பல விசாரங்களை தெரிஞ்சு இந்த இயற்கையோட வாழ்றதுக்கு அந்த ஆன்மீகத்தோட வாழ்றதுக்கு போனாதான் அந்த 6ஆம் அறிவு ஓப்பன் ஆகுது.
6 மணி. அதுக்கப்புறமா 7ஆம் அறிவே போக முடியும். புரியுது ஆமா. புரியுது. வெங்கடாசலம் இந்த இவரு காந்திஜி, ராஜீவ் காந்திஜி. ஐயா நீங்க எத்தனை நாள் பயிற்சி பண்றீங்க? என்னங்க? நீங்க எத்தனை நாள் பயிற்சி நீர் பயிற்சியில இருக்கீங்க? 2 நாளா 1.5 நாளா? நான் கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. இப்பெல்லாம் வந்துட்டு 1 நாள் 2 நாள் எனக்கு டைமிங்ஸ் எப்படி தெரியுது அந்த மாதிரி என்னுடைய தொழில் எப்படி போயின்னு இருக்குதா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாத்திக்கிறேன். மேக்சிமம் 2 நாள் இருப்பேன், 1 நாள் இருப்பேன், 24 மணி நேரம் 30 எனக்கு டைமிங் எப்படி இருக்குதா? ஏன்னா நான் எங்கன்னா வெளியில போயிட்டு இருக்கிறேன். அதிகபட்சம் எத்தனை நாள் இருந்தீங்க? அதிகபட்சம் எத்தனை நாள் இருந்தீங்க? குறைந்தபட்சம்னால மேக்சிமம் தானே நான் ஒரு டைம் தான் சாயங்காலம் தான் 24 மணி நேரம் மேக்சிமம் இருக்கிறேன். நீங்க அதிக கடைபிடிக்கிறது இருந்தாலும் நேரம். ஆமா. ஆனா இவர் ஐயா காட்டு வந்த பிறகு நான் 2 மாசம் இப்ப சுமார் இருக்கிறேன். 4 நாள் 3 நாள் 34 72 மணி நேரம் அதான் கேட்டேன். நீங்க அதிகபட்சம் இப்ப 4 நாள் 3 நாள் இருந்தீங்க. அதெல்லாம் இருக்கிறேன். அதெல்லாம் இருக்கிறனாக்கா எனக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதான் நான் இருந்துடுறேன். ஓ நாங்க வெளியில எல்லாம் அந்த கட்டட தொழிலாளி பண்றதுனால அங்கெல்லாம் போக்குவரத்து போறதுனால சில இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடணும் இது என்ன சாப்பிடணுன்ற மாதிரி தோண்டு. நான் அது கூட சாப்பிடாம இருக்கணுன்றது எனக்கு. இதுவே போதும். கூட சாப்பிடலாம். இதுவே மாற்றம் தரும். இப்பவே 1/2 கிலோ 3/4 கிலோ வித்தியாசம் தெரியும். 1/2 கிலோ 3/4 கிலோ வித்தியாசம் தெரியும். சரியா? சரி, மீண்டும் சந்திக்கலாம் காலையில். நன்றி, வணக்கம்.